ஹலோ கைஸ், வெல்கம் டு சினி ஸ்பாட் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் D54 பற்றி தான் பார்க்க போகிறோம். தனுஷ் சாரோட 54th மூவிக்கான அப்டேட் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மூவியோட ஷூட்டிங் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியை டைரக்ட் பண்ணுறது போர்த்தொழில் மூவியோட டைரக்டர் விக்னேஷ் ராஜா. இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணுறது வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல். இந்த மூவியோட ஹீரோயினா பிரேமலு மூவியோட ஹீரோயின் மமிதா பைஜு தான் ஆக்ட் பண்ண போகிறாங்க. இந்த மூவிக்கான மியூசிக்கை ஜி பிரகாஷ் அவர்கள் தான் இசையமைக்க போகிறாங்க. இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியாகவும் எமோஷ்னல் ட்ராமாவாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. தனுஷ் மமிதா மட்டும் இல்லாமல் ஜெயராம், சுராஜ் மாதிரி சில பாப்புலரான மலையாளம் ஆக்டர்ஸும் இந்த மூவியில் ஒர்க் பண்ணுறாங்க. அதோட KS ரவிக்குமார், நிதின் சத்யா, கருணாஸ், பிருத்திவி பாண்டியராஜ் அண்ட் குஷ்மிதாவும் இந்த மூவியில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மூவிக்கு இன்னைக்கு சென்னையில் ஒரு பூஜையோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட ரிலீஸ் ஆகிடுச்சு. ரீசெண்டாக தான் தனுஷோட குபேரா மூவி ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த மூவியில் தனுஷோட ஆக்டிங் சூப்பராக இருந்தாலுமே இது ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ மூவியாக தான் இருந்துச்சு. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் D54ஓட அப்டேட் தனுஷ் ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் தனுஷ் ஃபேன்ஸ் ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துட்டு இருக்க D52 இட்லி கடை மூவி அக்டோபர் 1 ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த மூவிக்கு ஏன் இவ்வளோ எதிர்பார்ப்புனா, இந்த மூவியை டைரக்ட் பண்ணுறது ஆக்டர் தனுஷ். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட ரிலீஸ் டேட் ஆல்ரெடி ஒரு தடவை ஒத்தி வச்சுட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. D54 பற்றி உங்களோட கமெண்ட்ஸை மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை இணைந்திடுங்கள் சினி ஸ்பாட்டுடன்.